ஆமாம் மக்களே, கமல்ஹாசன் ஸ்டைலில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என் பேர் கபீர், நான் கால் பண்ணேன். பார்த்தீங்கன்னா சரியான பண்ணு. கிளம்புற அவசரத்தில் ஆர்வக்குள்ளார் மாதிரி கதவை லாக் பண்ணாமல் கீழே இறங்கிட்டேன். அவரோட மொத்த திறமையும் காமிக்கிறேன்னு சொல்லி கொன்று போகிற மக்களே. காசு வேணான்ட்டாங்க. நான் எவ்வளவோ சரி கொடுத்துடலான்னு பார்க்குறேன், ஆனால் வேணாங்கிறாங்க. ஏன்னு தெரில. ஏறி உட்காந்தோன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவேன். ஊருக்கு போய் இறங்கிட்டு அப்புறம் அம்மா சாப்பாடு. மக்களே, யூடியூப்னு சொன்னது தான் சொன்னேன் மக்களே. இந்த கிரில் வாங்கின போனேன் இல்லை கடையில், ஃப்ரீயாக கொடுக்கல. இவ்வளோ சொல்லிட்டு எந்த பஸ்ஸில் போகிறேன்னு நான் கடைசி வரைக்கும் சொல்ல பாருங்களேன். தூசி காற்று, அப்புறம் வேற என்ன இயற்கையான கொசுக்கடி. அப்புறமா பஸ்ஸு உள்ளார இன்டீரியர்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் வெயிட் பண்ணுங்கள். ஹைவே ஷார்ட்ஸ் தான் இருக்குது. 37 வருஷமா? ஹே ஹாய் ஹலோ குட் ஈவினிங் மக்களே, வெல்கம் பேக் டு கபீஸ் குவெஸ்ட். ஸோ மக்களே, இன்றைக்கான vlog எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காயல்பட்டினம் நோக்கி தாங்க என்னோடய பயணம் இன்றைக்கி இருக்க போகுது. ஆமாம் மக்களே, கமல்ஹாசன் ஸ்டைலில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என் பேர் கபீர், நான் காயல்பட்டினக்காரன். ஆமாங்க, எங்கள் ஊர் காயல்பட்டினம். நான் காயல்பட்டினம் தான் இன்றைக்கி போகிறேன். நான் இப்போ பஸ்ஸில் தான் போகிறேன். 7 மணிக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா. இப்போ நான் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 ஆகுது. ஸோ இங்கேருந்து அங்கே போக எப்படியும் ஒரு 1.5 hour 1 hour ஆகிரும். ஸோ டிராஃபிக் இருந்தால் அதுவும் ஜாஸ்தியாக ஆகும். ஸோ 7 மணி பஸ்ஸு 7:15 தான் வருவான். பிடிக்க முடியுமான்னு தெரில. பிடிச்சிட்டேன்னா லக்கு. பிடிச்சிட்டேன்னா பஸ்ஸை பிடிச்சிட்டேன்னா எங்கள் ஊர் vlog வந்து உங்களுக்கு எங்கள் ஊரை பற்றி எங்கள் vlogs வந்து கொஞ்சம் வர மேபி சான்ஸ் இருக்குது. மக்களே பார்த்தீங்கன்னா சரியான பண்ணு. கிளம்புற அவசரத்தில் ஆர்வக்குள்ளார் மாதிரி கதவை லாக் பண்ணாமல் கீழே இறங்கிட்டேன் பொண்ணு. அதுக்கப்புறம் அவன் கால் பண்ணி திரும்ப கூப்பிட்றான். டேய், ஆர்வக்குள்ளாரை லாக் பண்ணுற ஆர்வத்தில் கதவை போடாமல் போகிறா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஓடி போய் திரும்ப போய் லாக் பண்ணிட்டு திரும்ப ஓடி வரேன் மக்களே. இப்போ ஆட்டோவை போட்டேன், வந்துட்டு இருக்கான். ஏறின பிறகு தான் தெரியும் பண்ணு. பார்க்கலாம் மக்களே, அவன் என்ன மொழி பேசுகிறவன் வரான்னு தெரில. இங்கே பெங்களூரில் இது ஒரு கடுப்பு மக்களே. தமிழ் பேசுகிறவன் வந்தால் லக்கி, இல்லைனா கடுப்பு. வாங்க பார்க்கலாம். இது எங்கள் காலனிக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா, எங்கள் காலனி தான் இது. ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கு, என்னன்னு தெரில. சரி, ஆட்டோ வரட்டும், வந்ததுக்கப்புறமா நான் கண்டிப்பாக பண்ணுறேன் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, கபீஸ் குவெஸ்ட். ஓகேயா? ஓகே. கொஞ்சம் சென்டரில் வந்துடுங்க. நவையா சிட்டி சென்டர். யா பார்த்தீங்கன்னா மடிவாளம் வந்துட்டேன். சாப்பாடு தான் இப்போ வாங்க போயிட்டுருக்கேன். லஞ்சுக்கு தான் என்ன எடுக்கலான்னு பார்க்குறேன்னா, எப்படி இப்போ பஸ் ஏறினேன்னா அவனுக்கு நிறுத்தவே ஒரு நைட் ஆக்கிடுவானுங்க. நைட்டு அங்கே போய் சாப்பாடு வாங்கினேன். ஒரு இட்லி வாங்கினாவே சொத்து எழுதி கேட்பானுங்க. அந்த இட்லி வாங்கிட்டு சொத்து எழுதி கொடுக்குறதுக்கு ஆப்போசிட்டில் நந்தி மந்தின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்கள். அது தெரியுதா? நந்தி மந்தின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் வந்து ஒரு ஷவர்மாவோ இல்லை கிரில்லோ வாங்கிட்டு போயிடலாம். எதுக்கு மக்களே, இவர் ஆட்டோவில் ஏறினது தான் ஏறினேன், தெரியாமல் யூடியூப்னு சொல்லிட்டேன். அவரோட மொத்த திறமையும் காமிக்கிறேன்னு சொல்லி கொன்று போயிரு மக்களே. எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன் மக்களே. ஆட்டோ ஏதோ சைக்கிள் ஓட்டுற மாதிரி, பைக் ஓட்டுற மாதிரி புந்து ஓட்டுறாரு. ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. யாரையா நீ இப்படி ஓட்டுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தா மண்ணுக்கு, இருந்தா விண்ணுக்குங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். சரி, போய் சேர்ந்தா போதுட்டா அப்படின்னு. மக்களே பார்த்தீங்கன்னா இப்படியும் பஸ் ஏற ரொம்ப டைம் ஆகும்.
7:30 எப்படி 7:45 தான் வருவான். அது வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கணும்னா முடியாது. ஸோ டீ சாப்பிட்டு அப்புறமா வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம், அப்படியே போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ண பார்க்குறேன். ஏன்னா ஒரு டீயை போட்டேன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு தாங்க நைட் வரைக்கும். எல்லோரும் வினோதமாக ஏதோ ஏரியா நம்ம பார்க்குறாங்க, வந்தாங்க பண்ணிக்கிறான் அப்படின்னு. வேறு என்ன பண்ணுறது, இறங்கியாச்சு பண்ணி தான் ஆகணும். பண்ணுவோம். யூடியூப் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் பெஸ்ட். வெஸ்ட் இல்ல குவெஸ்ட். கியூ கியூ கியூ. கரெக்ட். QUEST. வருவீங்க வருவீங்க. இல்லை பார்த்தீங்கன்னா இவர் மடிவாளால் வந்து ஒரு டீ கடை. கடை பேர் என்ன? டாப் பேக்கரின்னு சொல்லி இந்த நந்தி மந்தி அந்த அந்த ஹோட்டல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே வச்சிருக்காரு. நீங்கள் யாராவது வந்து மடிவாளால் பஸ் ஏறவோ இல்லைன்னா எதுக்காவது வந்தீங்கன்னா இவர் கடைக்கு வாங்க, வந்து ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்களே. ஓகேங்களே, நான் வந்து இப்போ கரெக்டாக பஸ் ஏறும்போது வ்ளாக் பண்ணி கொடுத்தேன். என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பிடிக்கிறக்க வேண்டி பாருங்க. கடை பேர் பார்த்தீங்கன்னா டாப் பேக்கரி. அதை காட்டிடுறேன் உங்களுக்கு. ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே நடந்தோம் அப்படின்னா பக்கத்துலேயே நந்தி மந்தின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். இங்கே தான் நான் வந்து மோஸ்ட்டாக நான் பஸ் ஏற வரும்போது இங்கே தான் வந்து ஏதாவது வாங்கணும்னா வாங்குவேன். ஏன்னா ஏதோ நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னா இங்கேயே ஏதாவது வாங்கிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுவேன், பஸ் வரதுக்கு டைம் ஆகுதுன்னா நான் இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாமான்னு கேட்டு அப்படியே இங்கேயே டேராவை போட்டு அப்படி உட்காந்துட்டு போனேங்கன்னா நோட்டு கேம் விளையாடிட்டு அப்படியே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். அப்புறம் பஸ் வந்துடும். பஸ் வர டைம் கரெக்டாக செட் ஆகும், போக கரெக்டாக இருக்கும். அதனால வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் இங்கே தான் வர்றது, வந்துட்டு இங்கேயே உட்காந்துடுறது. காசு வேணான்ட்டாங்க. நான் எவ்வளவோ சரி கொடுத்துடலான்னு பார்க்குறேன், ஆனால் வேணாங்கிறாங்க. ஏன்னு தெரியல. ஷோரா ஓகேயா பார்த்துக்கங்க மக்களே, நீங்கள் தான் சாட்சி. நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லியும் வேணான்ட்டாங்க. ஸோ ஏதோ லாக் பண்ணி அவங்க கடையை ஃபேமஸ் ஆக்கி கொடுக்குறதுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு நம்ம சேனலில் யாருமே இல்லை. 50 பேர் தான் இருக்காங்க. 50 பேர் பார்த்துட்டு இவங்க கடைக்கு யார் வர போகிறான்னு தெரில எனக்கு. ஸோ அவர் ஏதோ நம்ம கடையை வீடியோ எடுக்கலாம்டா, எடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி விட்டார். காசு கேட்கல. சரி வாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டேன். கடைக்குள்ளே போவோம், போயிட்டு ஏதாவது வாங்க. கட்டையே பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் வாங்க முடியாது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஏதோ வாங்கி கிளம்ப முடியும். கிரில் இருக்கா? கிரில் யூடியூப். ஸோ மக்களை இங்கே தான் வந்து வாங்குறது. வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். மக்களை ஒரு குவார்ட்டர் பில்லும் ஒரு நானும் சொல்லியிருக்கேன். இது போதும் எனக்கு. ஏறி உட்காந்தோன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவேன். ஊருக்கு போய் இறங்கிட்டு அப்புறம் அம்மா சாப்பாடு. அது போதும். அம்மா சாப்பாடுக்காக வேண்டி ஊருக்கு போகிறதே அம்மா சாப்பாடுக்காக வேண்டி தான். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு நிறைய ஊர் சாப்பாடு. என் நேம் கபீஸ் குவெஸ்ட். மக்களே பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு, கிரில் வாங்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பஸ் ஏற தான் போயிட்டு இருக்கேன். மக்களே யூடியூபர்னு சொன்னது தான் சொன்னேன். மக்களே இந்த கிரில் வாங்கின போன கடையில் ஃப்ரீயாக கொடுக்கல. ஏன்னா அது பெரிய கடை, ஃப்ரீயாக கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் மரியாதையை அள்ளி கொடுக்குறானுங்க. மக்களே கதவெல்லாம் வந்து திறந்து விட்றானுங்க, பாய்ங்கிறானுங்க, வாங்கங்கிறானுங்க, போங்கங்கிறானுங்க. மரியாதைலாம் பயங்கரமாக இருக்கும் மக்களே. யூடியூபர்னு சொன்னால் ஒரு மாதிரி இதெல்லாம் புதுசாக இருக்கும் மக்களே. வாங்க யூடியூபர்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. இங்கே என்னென்னலாம் பார்க்க வேண்டியிருக்குன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். ஸோ பஸ் ஏறிட்டு நான் வந்து ரெஸ்ட் ரூம் நிப்பாட்டுவானுங்களே, அங்கேருந்து வந்து திரும்ப வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ண மக்களே. ஸோ மக்களே இவ்வளோ சொன்னேன்ல, இவ்வளோ சொல்லிட்டு எந்த பஸ்ஸில் போகிறேன் நான் கடைசி வரைக்கும் சொல்ல போகிறேன். எந்த பஸ்ஸில் போகிறேன்னா ராயலில் போகிறேங்க. ராயல் ட்ராவல்ஸில் வந்து நிறைய பஸ் இருக்குது, ஏசி பஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த வாட்டி நான் ஏசிலாம் புக் பண்ணல, நார்மலான நான் ஏசிலாம் புக் பண்ணியிருக்கேன். நான் ஏசியில் ஸ்லீப்பர் புக் பண்ணியிருக்கேன். செமி ஸ்லீப்பர் புக் பண்ணிக்கலாம். ஸோ வேணாம், போன வாட்டி லாஸ்ட் டைமே செமி ஸ்லீப்பரில் போயிட்டு இப்போ கடுப்பாயிருச்சு. ஸோ இந்த வாட்டி வேணாம், போகிறது தான் போகிறோம். மல்லாக்க காலை வச்சுட்டு அப்புறம் வேணும் போகலாம், ஃப்ரீயாக போகலாம், மைண்ட் ஃப்ரீயாக போகலாங்கிறக்க வாட்டி
செமி ஸ்லீப்பரே புக் பண்ணிட்டேன் மக்களே. பார்த்தீங்கன்னா பஸ் ஏறியாச்சு. என்னென்னா பஸ்ஸுலாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. என்னென்னா 7:15 வர வேண்டிய பஸ்ஸு ரொம்ப சீக்கிரமாக 7:40 வந்துருக்கான். அது வந்தது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வெயிட் பண்ணோம்ல, அந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்படின்னா தூசி காற்று, அப்புறம் வேற என்ன இயற்கையான கொசுப்பிடி அதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து அவன் வந்த டைமிங் பெருசாக தெரியல மக்களே. ஸோ ஓகே மக்களே, உங்களுக்கு பஸ்ஸை ஒரு லைட்டாக இப்போதைக்கு காமிக்கிறேன். அப்புறம் மக்களே ஒரு க்ரில் வாங்கியிருந்தாங்க, அது ஒரு பைட் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. இதுதான் வாங்கினேன் என்னோட விருந்து. இன்னைக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல, பார்க்கவே பயங்கரமாக செம்மையாக இருக்குது. ஒரு பைட் எடுத்துகிட்டு சொல்ல மக்களே, தெரியுதான் தெரியல உங்களுக்கு, உங்கள் வீட்டில் தெரியும் நினைக்கிறேன் பாருங்க. வேற மாதிரி இருக்கு. சரி, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். நீங்களும் இது எப்படி உங்களுக்கு கேமராவில் தெரியல மக்களே, ஸோ மன்னிச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் கடையில் எங்கேயோ நீங்களே வாங்கி சாப்பிடுங்க. என்னன்னா ஏதோ வந்து போலீஸ் செக்கப்னு சொல்லி பண்ணிருக்காங்க, என்னன்னு தெரில. நான் எதுக்கு பயப்படுறேன்னு நினைக்கிறது இல்லை. ஏதாவது தப்பு பண்ணால் தான் பயப்படணும். ஏன் வீடியோ தான் எடுக்கிறேன். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு யூடியூப் வீடியோவுக்கு பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரச்சனை இல்லை. அவங்க ஏதோ பேக்கை மட்டும் செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி போயிட்டாங்கன்னு கூட பார்த்துக்கலாம். போயிட்டாங்க மக்களே. மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பஸ்ஸு. வெளியே பார்க்க நல்லாவே இருக்குது, நல்லா தான் வச்சுருக்காங்க. ராயல் எப்போவுமே மோஸ்ட்டாக பஸ்ஸு நல்லா தான் வண்டியில் இருக்கும். அவ்வளோவா குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது. நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா தான் வச்சுருப்பாங்க. லுக் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே செம்மையாக இருக்கும். ஸோ இந்த பஸ்ஸுமே எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து திருச்செந்தூர் எங்கேயாவது போகிறீங்கன்னா ராயல் ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் அ குட் பஸ், கேன் ட்ரை. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பஸ்ஸாக தான் நிற்குது. இந்த லைன்ஸு தான் ஒன்று பார்க்கவே ஒரு மாதிரி கலகிட்டுது, சூப்பராக இருக்குதுங்க. இதான் மக்கள் நம்ம பஸ்ஸு இப்படி வேறு மாதிரி தரமாக இருக்கா. உங்களுக்கு அப்படியே உள்ளே போகிறேன், அப்படியே பாருங்கள் இன்டீரியர்ஸ் அப்படியே பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் கேபின் வந்து நீட்டாக பக்கம் வருஷம் வச்சுருக்காங்க. மக்களே அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து நான் அந்த ஹோட்டலில் நான் கிரில் சிக்கன் ஒன்று வாங்கினேன்ல, நந்தி மந்தி ஹோட்டலு, அந்த மடிவாளம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் வந்து கிரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருந்தது. வேறு மாதிரி மசாலா, அந்த மசாலாவே ஒரு தனி டேஸ்ட்டு. சில கடையிலலாம் பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் கொடுப்பாங்க, ஆனால் அதில் உள்ள மசாலா அவ்வளோ இருக்காது. இருந்தாலுமே அது அவ்வளோ நல்லா இருக்காது. இதோட அந்த மசாலா தான் மக்களுக்கு ஹைலைட்டு. செம்மையாக இருந்தது, வேறு மாதிரி ஒரு மசாலா வச்சுருந்தாங்க உள்ள, சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட்டாக அதையும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா இந்த மாதிரி ஹைவேஸில் நமக்கு பிடிச்சதே வந்து ஒரு மன அமைதி தான். எப்படின்னா நம்ம வந்து எப்போ இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் தான் எப்பவுமே நமக்கு மன அமைதி தரும். ஸோ ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸோ இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கோ ஏதாவது ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அப்படியே போனோம்னா, ஒரு ஹைவே ஓரமாக அப்படியே பார்த்துட்டே அப்படி பாட்டை கேட்டு போனோம்னா அது ஒரு தனி ஃபீல் மக்களே. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி ஃபீல் பண்ண போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள். அப்புறம் வெயிட் பண்ணுங்கள், ஹைவே ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. டிரைவர் அண்ணன்ட்ட கேட்டேன், அவர் வந்து எடுத்துக்கப்பா தம்பி, முன்னாடி வந்து அரவணை வந்து எடுத்துக்க அப்படின்ட்டாரு. ஸோ ரொம்ப அவங்களும் டிரைவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும் பாருங்கள். நான் வந்து ஆட் பண்ணுறேன் அடுத்த கிளிப்பில் உங்களுக்கு ஹைவே வீடியோ ஆட் பண்ணுறேன். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கேன்னா கேபினில் தான் இருக்கேன். கேபினில் இருக்கேன்னா நம்ம அண்ணன்லாம்
நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன், ஃப்ரெண்டில் வந்து எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எடுக்கிறது தான் எடுக்கிறோம், அண்ணன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ நாள் ஓட்டுறாங்க என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு சரி அவங்களோட பேசலாமே ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக ஃப்ரெண்ட்ஸில் வந்துருக்கேன். வாங்க உங்களுக்கு என்னென்னு கேட்கலாம். அண்ணா சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர் என்னண்ணா? பாலசுப்ரமணியம். எவ்வளோ நாள் தான் ஓட்டுறீங்க? ராயல் வந்து 8 வருஷமா இருக்கீங்க. கொரோனா முன்னாடி எவ்வளோ எப்படி இது ஓட்ட ஆரம்பிச்சிங்க டிரைவிங் வந்தீங்க நீங்கள்? வண்டி ஒரு 98 லைசன்ஸ் எடுக்கிறோம். அது வந்து இப்போ பஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் 98 ஓட்டுறீங்க, பஸ்ஸுக்கு வந்து ஒரு 8 வருஷம் ஆகுது. லாரியில் லைனில் போயிருவோம். அது எவ்வளோ வருஷம் ஓட்டிங்க? லாரி எவ்வளோ வருஷம் ஓட்டுவீங்க? 2 வண்டி சொந்த வண்டி இருக்கு. எப்படி உங்களுக்கு லாரி ஓட்டுறது தான் பெஸ்ட்டாக தெரியுமா இல்லை பஸ்ஸு தான்? மேலே கயிறு போட முடியாதுல்ல, ஓகே. அப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கு. ஓகே சரி. அண்ணா உங்கள் பேர் என்ன? என் பேர் கே நாகேந்திரன். நாகேந்திரனா? லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 37 வருஷம். 37 வருஷமா? வேற லெவல். 87 லைசன்ஸ். 87. ஓகே. யார் பண்ணிக்கங்க? யார் பண்ணிக்கங்க? ஓகே. அது மேக்ஸ்ல நம்ம வீடு தான், அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 92லயே ஆம்னி பஸ்ல இருக்கீங்க. ஓகே. 4வது கம்பெனி. ஓகே. பஸ் வந்து கேட்ல சர்வீஸ் பண்ணேன். சரி. ஓகே, நான் சர்வீஸ் பண்ணேன். ஓகே. நான் சர்வீஸ் பண்ணேன். இல்ல இருக்கட்டும். இப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு சீரடா பரபதல இருக்கு. 2 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சி இன்ஸ்டாலாம் பண்றீங்களா இல்ல ஓகே? உங்களுக்கு பேசஞ்சருக்கு வந்து நல்லா சர்வீஸ் பண்ணணும். ஓகேண்ணா. வந்து எங்க கேட்டாலும் டாப்பா இறக்கணும். ஓகே. ரெஸ்ட் ரூம் போகணுமா? ஓகே. எல்லா ஏதாவது இந்த வேலையில உங்களுக்கு இதான் எனக்கு கஷ்டம் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. இது பிடிச்சிருக்கு. கஷ்டம் எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை, எல்லாமே பிடிச்சதா இருக்கு. பிடிச்சி கொண்டதுனால உங்களுக்கு எதுவுமே கஷ்டமா தெரியல. கண்டிப்பா. ஆனா உங்க பேர் என்ன? மாரியப்பன். நீங்க எவ்வளோ நாள் இங்கே? 1 இயரா? கிளீனர்? நீங்க கிளீனரா? ஓகேண்ணா, சூப்பர். 1 இயரா கிளீனரா இருக்கீங்க. மாறி எந்த ஊர்னா நீங்க? தஞ்சாவூர். நீங்கன்னா உங்களுக்கு சொந்த ஊர்? கரூர் பக்கம். சரி. ஆனா உங்க ஊரு? மதுரை. அண்ணன் பாத்தீங்கன்னா மதுரைக்காரரு. கோபம் வரும்னு நினைக்கிறேன், மேபி தெரியல எனக்கு. ஆனா எப்படின்னா கோவப்படுவீங்களா? மதுரைக்காரன்னா கோவக்காரங்க. சரி ஓகே மக்களே, நான் வந்து இதோட முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஹைவே வியூ காட்டுறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அப்புறமா இங்கே பக்கத்துல எங்கேயும் கொஞ்சம் தூரம் போனோன்னா நல்லா ரோடு நல்லா இருக்கும்னாங்க. நான் அங்கேயும் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 11 ஆயிடுச்சு. பஸ்ஸு லேட்டு தான் ஆக்சுவலாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஆக்சிடென்ட் அது எதுன்னு சொல்கிறாங்க, யாரும் தெரில. யாருக்கு எதுவும் ஆகியிருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்க வேண்டியதான். ஏன்னா லேட் ஆகுறது பெரிய பிரச்சனை இல்லை, அங்கே ஆக்சிடென்ட் ஆகணும் அந்த இடத்துல யாருக்கும் எதுவும் ஆகியிருக்கக்கூடாது, அதுதான் மெயின். ஸோ மக்களே இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11:50 11:30 நினைக்கிறேன், மேபி 11:30 11:50 இல்லை. ஸோ பஸ்ஸு லேட்டு தான் ஆக்சுவலாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஆக்சிடென்ட்டு சொன்னாங்க. நமக்கு லேட்டாக வர்றது முக்கியம் இல்லை, சேஃபாக வர்றது தான் முக்கியம். பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் அடி வாங்காமல் மிதி வாங்காமல் எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன், கேவலப்படாமல் வந்து சேர்ந்துட்டேன், அது போதும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபர்ஸ்ட் சோலோ விலாக் இது நல்லபடியாக முடிச்சிட்டேன்னு நம்புகிறேன். நல்லபடியாக பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். எதுனாவது
பண்ணதில் குறையோ தப்போ இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ ஷேர், சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மக்களே.